இது சண்டே எடுத்த விலாக். சடனாக என் பையனுக்கு 3 டேஸ் லீவ் வந்துருந்துச்சு. ஸோ உடனே அம்மா வீட்டுக்கு பேக் பண்ணியாச்சு. அம்மா வீட்டில் எப்போ நாங்கள் போனாலுமே நான்வெஜ் சமைக்காமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அன்றைக்கி சண்டே வந்துட்டு மட்டன், சிக்கன் 2மே எடுத்திருந்தாங்க. மட்டன் வந்து குழம்பு வச்சுட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ மட்டன் குழம்பு தான் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு வந்து குக்கரில் வைக்கிற மட்டன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் குக்கர்லேயே செய்ய சொல்லிட்டேன். அதுக்காக சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கறி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4-5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு கறியையும் ஆட் பண்ணிக்கணும். மேரேஜ்க்கு முன்னாடி மட்டன் குழம்புனா சாப்பிட மட்டும்தான் தெரியும். ஆனால் இப்போ எங்கள் அம்மாக்கிட்டேயே வந்து இந்த பொடி ஆட் பண்ணுங்கள், அந்த பொடி ஆட் பண்ணுங்கள், தண்ணி இவ்வளோ விடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் நல்லா சமைக்கிறேன்னு நானே சொல்லிக்கிறேன். அஃப்கோர்ஸ் நல்லாவே சமைக்கவும் கற்றுக்கிட்டேன் இப்போது. ஆனாலும் எங்கள் அம்மாவோட சமையல் அளவுக்கெல்லாம் என்னால் எப்போவுமே ஈடுகட்ட முடியாது. அவங்க ரொம்ப நல்லாவே சமைப்பாங்க. ஸோ அதனாலேயே நான் எப்போவும் லீவ் விட்டால் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். சரி அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ்னாவது அம்மா கையால் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம சாப்பிட்ற தட்டு இல்லை, எல்லா தட்டும் நம்ம தான் கழுவணும். ஆனால் அம்மா வீட்டில் அப்படி இல்லையே, நம்ம சாப்பிட்ற தட்டு முதற்கொண்டு அவங்களே வாஷ் பண்ணிப்பாங்க. அதுக்காகவே அம்மா வீட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன் எப்போவும். ஸோ கறியை போட்டதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கல் உப்பு ஆட் பண்ணி நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்ருக்கோம். நான் சைடில் நின்று அம்மாவுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன், இதை போடுங்க, அதை போடுங்க, இந்த பொடி கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், கொஞ்சமாக மட்டன் மசாலா, அப்புறம் மல்லித்தூள். எங்கள் அம்மா மல்லித்தூள் ஆட் பண்ணாமல் தான் வைப்பாங்க. மட்டனுக்கு ஆக்சுவலாக அவங்க ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி தான் குழம்பு வைப்பாங்க. அன்றைக்கி சரி கொஞ்சம் லேட் ஆகிட்டதுனால சடனாக வைக்கணுமேன்னு சொல்லிட்டு மட்டன் மசாலாவே ஆட் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் மல்லித்தூளும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்ருக்காங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு கறியை வேக வைக்கிறதுக்கு மூழ்கிற அளவு தண்ணி வச்சா போதும். அதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலான்னு சொல்லியிருந்தேன். அதனால் தண்ணி விட்டு கறியை வேக வைக்கிறதுக்காக தண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுட்டாங்க. அது என்னமோ தெரியல, அங்கே அம்மா வீட்டுக்கு போகும்பொழுதெல்லாம் நான் நினச்சிட்டு தான் போவேன். சரி பாவம் அம்மா இவ்வளோ வருஷமாக நமக்காக சமைச்சிட்டே இருக்காங்களே, நம்ம ஏதாவது குக் பண்ணி தரணும் அப்படின்னு நினப்பேன். ஆனால் அது என்னமோ தெரியல, அங்கே போனதுக்கப்புறம் எதுவுமே செய்யக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட் வந்துடுது எனக்கு. அது அப்படி இல்லை, பட் அம்மா செஞ்சால் நல்லாயிருக்கும், அம்மா கையாலேயே செய்யட்டும், நம்ம கையால் செஞ்சு தானே நம்மளே டெய்லி சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த ஒரு 2 டேஸ், இந்த ஒரு 1 வீக் மட்டுமாவது அம்மா சமைக்கிறத சாப்பிட்லாமே, அந்த ஒரு மைண்ட் செட் அவ்வளோதான். அம்மாவுக்கு செய்யக்கூடாதுன்னெலாம் இல்லை, பட் செய்யவும் மாட்டேன். அதான் அம்மா பெருசாக ஃபீல் பண்ண மாட்டாங்க, அவங்களே செஞ்சுப்பாங்க. ஸோ சண்டே நைட் ஊருக்கு வந்தாச்சு. திரும்ப மண்டே மார்னிங் பேக் டு ரொட்டீன் தான். தம்பிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்நாக்ஸ் பாக்ஸு அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு, இந்த வாட்டர் பாட்டில் தம்பிக்கு புதுசாக வாங்கியிருந்தேன். சும்மா அவன் அடிக்கடி தொலைச்சிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு சும்மா நார்மலான ஒரு வாட்டர் பாட்டில், இது ஒரு 45 ருபீஸ், அதை மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் லஞ்சுக்கு அவனுக்கு கேரட் இருந்தது வீட்டில், கேரட் துருவி கேரட் சாதம் ரெடி பண்ணியிருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் அவன் சாப்பிட்டுப்பான். ஸோ கேரட் சாதம் பண்ணிட்டேன். அது கூடவே ஒரு ஆம்லெட், டெய்லி ஒரு எக்கு கொடுத்து விடுவேன். ஸோ ஆம்லெட் ஒன்று போட்டு வச்சாச்சு. எனக்கு அம்மா வீட்டிலேருந்து மட்டன் குழம்பு கொடுத்து விட்டுருந்தாங்க. மட்டன் குழம்பு, இட்லி மாவு எல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. அது எனக்கு போதும்னு சொல்லிட்டு